வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம விஷாரத் பூர்வாதில் இருக்கக்கூடிய குண்டா அப்படிங்கிற பாடத்தினுடைய சாராம்சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்க, படித் புஸ்தக்கே ஆதார் பர் குண்டா பாட் கா சாராம்ச் லிக்கியே. அதாவது படித்த புஸ்தகத்தின் ஆதாரத்தில் குண்டா அப்படின்னு பெயருடைய இந்த பாடத்தினுடைய சாராம்ச் கேட்குறாங்க. நான் வந்து சரவணா கைடில் பேஜ் நம்பர் 37 சொல்லிட்டு இருக்கேம்மா. குண்டாஸ் அப்படின்னா ரவுடிகள் அப்படிங்கிறது இப்போ ஆயிடுச்சு. பட் உண்மையாக அவங்க ரவுடிகள் இல்லை, தனது அதிகாரங்களுக்காக போராடின ஒரு வகை குரூப் ஆஃப் வீரர்கள் தான் அவங்கெல்லாம். ஓகேவா? அவங்க தான் காலப்போக்கில் மருவி குண்டர்களாக ஆனாங்க. ஸோ அதை எழுதுனது யார் அப்படின்னா ஜெய்சங்கர் பிரசாத். லேखक परिचय பார்க்கலாம். குண்டா நாம கஹானி ஸ்ரீ ஜெய்சங்கர் பிரசாத் ஜி கி கஹானி है. குண்டான்னு பெயர் கொண்ட இந்த கதை வந்து ஜெய்சங்கர் பிரசாத் ஜி அவர்களுடைய கதை. பிரசாத் ஜி அனுபம் கவி தே. அவர் வந்து ஒரு ஒப்பற்ற கவிஞராக இருந்தார். காமாயினி உன்கா மகாகாவிய ஹே. காமாயினிங்கிறது அவருடைய மகாகாவியம், பெரிய காவியமாக இருந்தது. வே மகான் நாடகக்கார் தே. அவர் ஒரு நாடகாசிரியராகவும் ஒரு சிறந்த நாடகாசிரியராகவும் இருந்தார். சந்திரகுப்த், ஸ்கந்தகுப்த், அஜாத சத்ரு ஆதி உன்கே பிரசித்த நாடக ஹே. இந்த சந்திரகுப்து, ஸ்கந்தகுப்த், அப்புறம் அஜாத சத்ரு இதெல்லாம் நீங்கள் ஹையர் எக்ஸாம் போனீங்கன்னா படிப்பீங்க. இதெல்லாம் அவருடைய பிரசித்தமான நாடகங்கள். வே உத்தம் கஹானிகார் தே. அவர் ஒரு சிறந்த கதையாசிரியராகவும் இருந்தார். ஆகாஷ் தீப், குண்டா ஆதி உன்கி சுந்தர் கஹானியாங்க. ஆகாஷ் தீப் அப்படிங்கிறதும் குண்டா அப்படிங்கிற இந்த கதையும் அழகான, அவர் எழுதிய அழகான கதைகள். சாயா உன்கா பிரதம் கஹானி சங்கலன் தா. சாயா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவர் எழுதின முதல் கதை தொகுப்பு அப்படி இருந்ததாம். ஓகேவா? கதை தொகுப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேக் பரிச்சய பார்க்கலாம். இந்த பாடத்தை பற்றினது. ஜோ சாக்கு दिखाकर दूसरों को लूटता है, मनमानी करता है, शराब पीता है और किसी से भी तरस नहीं खाता, वही आज गुंडा कहलाता है. யார் வந்து கத்தியை காமிச்சு அடுத்தவங்களை வந்து கொள்ளையடிக்கிறாங்களோ, மன்மானி கர்த்தாக அப்படின்னா மனம் போனபடி செயல்படுறாங்களோ, சராபு பீத்தாக மது அருந்துறாங்களோ, அவர் கிசி சே பி தரஸ் நஹி காத்தா, யார்கிட்டையுமோ கவலை கொள்ளாமல் இரக்கம் கொள்ளாமல் இருக்காங்களோ, வஹி ஆஜ் குண்டா கஹலாத்தாக, அவங்கள தான் நம்ம குண்டர்கள்னு சொல்லுவோம். வாஸ்தவமே குண்டே கா ஸ்வபாவ் இஸ்கா உல்டா ஹோத்தா ஹை. அதுதான் நான் சொன்னேன். உண்மையிலேயே குண்டர்கள்ங்கிற ஸ்வபாவம் வந்து இதற்கு ஆப்போசிட்டானது. கஹானி யஹி பாத் சாபித் கர்த்தி ஹை. இந்த கதை இதைத்தான் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறது. லேக் கா சாராஞ்ச். இப்போ இந்த கட்டுரையினுடைய அம்சம் பார்க்க போகிறோம். காசி கே குண்டே, காசியினுடைய குண்டர்கள். சன் 1781 கி பாத் ஹே. வருடம் 1781 விஷயம். காசி கே குச் நாகரிக் நிராஸ் தே. காசியினுடைய சில குடிமக்கள் வந்து ரொம்ப அவநம்பிக்கையாக இருந்தானர். உன் லோகோன்னே ஏக் நவீன சம்பிரதாய்க்கு சிருஷ்டிக்கு. அந்த மக்கள் ஒரு புதுவிதமான ஒரு சம்பிரதாயத்தை உருவாக்கியிருந்தாங்க. சம்பிரதாயத்தை. உன் சம்பிரதான் கே லோக். அந்த சம்பிரதாயத்தோட மக்கள் தான் அப்னே வச்சன் பர் மர் மிட்டாத்தே தே. அவங்க தன்னுடைய வாக்கிற்காக இறக்கவும் ரெடியாக இருந்தாங்க. வே நிர்பலோம் கி சகாயத்தா கர்த்தே தே. அவங்க வந்து ஆதரவற்றவங்களுக்கு உதவி செய்திருந்தனர். உன்கா ஸ்வபாவ் சிம்ஹ கா ஸ்வபாவ் தா. அவர்களுடைய ஸ்வபாவம் சிங்கத்தை போன்ற ஸ்வபாவமாக இருந்தது. வே காயரோம் அவர் காயல் விரோதியோம் பர் ஆக்கிரமன் நஹி கர்த்தே தே. அவங்க வந்து கோழைகள் இல்லைன்னா காயல் விரோதி யார், அந்த காயம்பட்ட விரோதிகளின் மீது கூட ஆக்கிரமம் செய்ய மாட்டாங்க. அவங்க மேலெல்லாம் அவங்க வஞ்சனை செய்ய மாட்டாங்க. வே அப்னே பிரணோமுக்கோ ஹத்தேலி மே லேக்கர் கும்தே தே. அவங்க தன்னுடைய உயிரை வந்து உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாங்களாமா. அதாவது பிறருக்கு உதவி செய்ய தன் உயிரை கொடுக்கறதுக்காக ஈஸியாக எடுத்து கொடுக்குற மாதிரி. காசிக்கே நிவாசி உன்கோ குண்டா கஹத்தே தே. காசியில் வசிக்கிறவங்க அவங்கள எப்படி சொல்லிகிட்டு இருந்தாங்க, குண்டர்கள்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களாம் அநியாயம் பண்ண மாட்டாங்க. அவங்க அந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இருந்தவங்க தான் அந்த குண்டர்கள்னு சொல்கிறது. பாபு நன்ஹூக் சிங், அவர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. பாபு நன்ஹூக் சிங் பி ஐசாஹி ஏக் குண்டா தா. இந்த பாபு நன்ஹூக் சிங்குங்கிறவர் கூட அப்படிப்பட்ட ஒரு குண்டராக இருந்தார். வகு 50 வருஷ காத்தா. அவர் வந்து எத்தனை வருஷமாக இருந்தார்,
பார்த்தீங்கன்னா 50 வருடம் மாணவராக இருந்தார். ஜமீன்தார் கா புத்திரதா, அவர் வந்து ஒரு ஜமீன்தாரனுடைய பையன். உஸ்கி கொயி காமனா பூரி நஹி ஹுயி, அவரோட குறிக்கோள் எதுவுமே நடந்ததே இல்லை முழுவதுமா. கோர் நிராசா கே காரன் குண்டா பன் கயா, இப்படி அவரோட இந்த அவநம்பிக்கையின் காரணமாகவே, நிறைய சேர்ந்திருந்த அவநம்பிக்கையின் காரணமாகவே அவர் வந்து குண்டராகவே ஆக்கப்பட்டார். உஸ்னே பாருங்க, உஸ்னே தோனோ ஹாத்தோं से अपनी संपत्ति लुटाई, அவர் வந்து தன்னோட இரு கைகளால் தன்னுடைய சம்பத்தி, தன்னுடைய செல்வத்தை வந்து என்ன பண்ணாராம், அவரே தீத்தார், அதை கொள்ளையடிச்சார்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பிறருக்கு வாரி வழங்கிட்டார். யஹ் தேக்கர் காசி கே லோக் தங்கு ரகு கயே, இதை அறிஞ்ச காசியினுடைய மக்கள் ரொம்ப ஷாக்காகி இருந்தாங்க. தமோலி கி தூக்கான், வெற்றிலை கடை அப்படின்னு ஒரு கடை இருந்தது. இவர் அங்கே தான் இவர் இருப்பார். தமோலி கி துக்கான் கே ஊப்பர் ஏக் கோட்டி தீ, இந்த வெற்றிலை கடைக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறை இருந்தது. வஹா औरतें मर्दों को खुश करने के लिए गीत गाती थी, அவர் நாச்தி தீ, அங்கே பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆண்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக பாடல்கள் பாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஆடவும் செய்வாங்க. நன்ஹுக் தமோலி கி தூக்கான பர் பைட்கர் கீத் சுனா கர்த்தா தா, நன்ஹுக் என்ன பண்ணுவார், அந்த வெற்றிலை கடையில் உட்காந்துக்கிட்டு அந்த பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தார். குபரா மௌல்வி, இவன் வந்து ஒரு வில்லன் கேரக்டரு. ஸோ இவனை பற்றி பார்க்கலாம். துலாரி உசி கோட்டிக்கு ஔரத்தி, இந்த துலாரிங்கிற பெண் பார்த்திங்கன்னா அந்த அறையை சேர்ந்த ஒரு பெண்ணாக இருந்தா, ஒரு நடனமங்கை. ஏக் ராத்துக்கோ நன்ஹூக்னே உஸ்ஸே கானே கேலியே கஹா, ஒரு நாள் இரவு வந்து நன்ஹூக் என்ன அவள்கிட்ட சொல்கிறாரு, நீ பாட்டு பாடு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இசி சமய குபரா மௌல்வி வஹாங் ஆயா, இதே சமயத்தில் அங்கே குபரா மௌல்வி அங்கே வரான். अंग्रेजी अधिकारी के यहाँ गाने के लिए दुलारी को बुलाने लगा, அவன் வந்து அந்த ஆங்கிலேய அதிகாரியோட அரண்மனைக்கு வந்து பாட்டு பாடுறதுக்காக துலாரியை கூப்பிட தொடங்குறான். இஸ் பர் குஸ்ஸே மே ஆக்கர் நன்ஹூக் சிங் நே மௌல்வி கோ தப்படு மாறா, இதனால் கடுப்பாகி நன்ஹூக் சிங் என்ன பண்ணுறாரு, மௌல்வியை ரொம்ப கடுமையாக அடிச்சிடுறாரு. குபரா மௌல்வி அப்பமான சகுக்கர் வஹாங் சே சலா கயா, இந்த குபரா மௌல்வி இப்போ என்ன பண்ணுறான்னா அபமானத்தை சகித்து கொண்டு அங்கிருந்து சென்று விடுகிறான். புராணே பிரேமி, பழைய காதல். இத்தனையுமே ராஜ்மாதா ने ராஜ்மஹல் மே பஜன் கானே கேலியே துலாரி கோ புலா, இப்போ பார்த்தீங்கன்னா புலா பேஜா தோ வகு மகள் சலிகை, இதுக்குள்ளே இந்த ராஜமாதா வந்து ராஜ்மஹலில் வந்து பஜனை பாடுறதுக்காக துலாரியை அழைப்பு விடுத்திருந்தாங்க. அதனால் அவள் வந்து என்ன பண்ணுறா, மகள் அரண்மனைக்கு போயிட்டு இருந்தா. வஹாங் விதவா ராஜ்மாதா துலாரி சே நன்ஹூ கே பாரே மே பூஜ்தி ஹே, அங்கே அந்த விதவை கோலத்தில் இருந்த அந்த ராஜமாதா வந்து துலாரி கிட்ட நன்ஹூக் சிங்கை பற்றி கேட்குறாங்க. இப்போ இஸ் பர் துலாரி சமஜ் பாத்தி ஹே கி நன்ஹூக் அவர் ராஜ்மாதா தோனும் கई साल पहले एक दूसरे से प्यार करते थे, இதனால் துலாரி அறிந்திருந்தாள் என்று நன்ஹூக் மற்றும் ராஜமாதா 2 பேரும் ரொம்ப வருஷத்துக்கு முன்பு இருந்தே ஒருத்தர் இன்னொருத்தரை காதல் செய்திருந்தாங்க அப்படின்னு அவள் தெரிஞ்சுக்கிறா துலாரி. குபரா கா பிரதிசோத், குபராவினுடைய பழிவாங்குதல். குபரா மௌல்வி வந்தான் இல்லையா அவன். குபரா மௌல்வி ने अंग्रेजी कंपनी के अधिकारियों से शिकायत की, இந்த குபரா மௌல்வி வந்து ஆங்கிலேய கம்பெனியினுடைய அதிகாரிகள்கிட்ட இவன் என்ன பண்ணுறான், கம்ப்ளைண்ட் பண்ணுறான். என்னென்னா காசி ராஜ்யமே சாசன் டீக் சே நஹி சல்தா, காசி ராஜ்யத்தில் ஆட்சி நல்லபடியாக போகலை. इसका फ़ायदा उठाकर कंपनी वालों ने राजमाता और उनके बेटे चेत सिंह को கைது करना चाहा, இதோட பயனை அதிகரிக்கிறதுக்காக கம்பெனினா யாருன்னா இந்த ஆங்கிலேய கம்பெனி இருந்து இல்லையா, ஆங்கிலேயர்கள், அந்த கம்பெனி வாலம் வந்து அந்த ராஜமாதாவையும் அவரோட பையனையும் வந்து என்ன பண்ணணும், கைது பண்ணணும் அப்படின்னு இவன் வேண்டுறான். இப்போ பார்த்தீங்கன்னா ராஜ்யக்கா கோத்வால் ஹிம்மத் சிங், கோத்வால்னா அந்த தளபதி, அந்த ராஜ்யத்தோட தளபதி ஹிம்மத் சிங் கூட ஃபிரங்கியோं के साथ मिल गया, அந்த ஆங்கிலேயர்களோட சேர்ந்துக்கிட்டான். உஸ்னே காசி கே பஹாதூர் குண்டோம் கோ
சித்ரு சிங் கி ஹவேலி மே பந்து கர் தியா. இந்த தளபதி என்ன பண்ணிட்டான், அந்த ராஜ்யத்துக்கு ஆதரவாக இருக்கிற அந்த குண்டர்களை வந்து அங்கே இருக்கிற ஒரு சித்ரு சிங் அப்படிங்கிறவனோட ஹவேலி மாளிகையில் வந்து அடைச்சி போட்டுட்டான். ஏன்னா அவங்க தானே ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ வந்து உஸ்கே காசி கே பஹாதூர், காசியினுடைய பஹாதூர் வீரர்களை வந்து அந்த குண்டர்களை வந்து சித்ரு சிங்கோட மாளிகையில் அடைத்து விட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நன்ஹூக் சிங் கி வீரத்தா. நன்ஹூக் சிங்கோட வீரத்தை பார்க்க போகிறோம். நன்ஹூக் சிங் ராஜமாதா அவர் உன்கே பேட்டே கோ பச்சானா சாக்தா தா. நன்ஹூக் சிங் வந்து ராஜமாதாவையும் அவங்களுடைய பையனையும் காப்பாற்ற விரும்பியிருந்தார். ராஜமாதா அவர் உன்கா பேட்டா தோனோ கங்கா கினாரே கே சிவாலய மேத்தே. ராஜமாதாவும் அவருடைய பையனும் 2 பேருமே கங்கை நதிக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு சிவாலயத்தில் இருந்தாங்க. ननहुक सिंह चंद साथियों के साथ एक डोंगी पर बैठकर वहाँ गया. நன்ஹூக் சிங் சில அந்த நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு ஒரு படகுல ஏறி உட்கார்ந்து அங்கே போனார், அங்கே வராரு. இத்தனையுமே குபரா மௌல்வி அங்கிரேஜி அதிகாரி கே சாத் வஹான் பகுஞ்சா. இதற்குள்ள குபரா மௌல்வியும் சில அந்த ஆங்கிலேய அதிகாரிகளோட அங்கே அந்த இடத்தை அடையிறான். நன்ஹூக் சிங் தல்வார் சலானே லகா. இப்போ நன்ஹூக் சிங் வந்து வாள் வீச தொடங்குறாரு, அதாவது வாளில் சண்டை போடுறாரு. உஸ்னே கையோं को काट गिराया. அவர் பல பேரை வெட்டி வீழ்த்துறாரு. इस बीच राजमाता और उनके बेटे डोंगी पर बैठकर सुरक्षित स्थान पर चले गए. இதுக்கு இடையில் ராஜமாதா மற்றும் அவருடைய பையன் ஒரு படகுல உட்கார்ந்து பாதுகாப்பான இடத்திற்கு போகப்பட்டனர். கை தீலங்கே ஆக்க நன்ஹூக் பர் வார் கர்னே லகே. இப்போ அவங்க சேஃப் ஆயிட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய திலங்கேஸ்னால் என்ன, நம்ம நாட்டிலேருந்து அங்கே ஆங்கிலேயர்களுக்கு சப்போர்ட் ஆன வீரர்கள் அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க வந்து நன்ஹூக்கு மேலே வார், அதாவது போரிட தொடங்கினாங்க. உஸ்கா ஏக் அங்கு கட்கர் கிர்னே லகா. அவருடைய ஒவ்வொரு அங்கமாக வெட்டி வீழ்த்த தொடங்கினர். வகு காசிகா குண்டா தாம். அவர் வந்து காசியினுடைய குண்டராக இருந்தார் அப்படின்னு இதில் சொல்லியிருக்கிறாங்க. அவர் எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்காரு பாருங்க. தன்னுடைய பழைய காதலியினுடைய பையனையும் அவங்களையும் காப்பாற்றுறதா தன்னுடைய உயிரை துச்சமாக நினச்சிருக்காரு. ஸோ விசேஷத்தா நன்ஹூக் கி பிரேமிகா உசே சோட் ஜாத்தி ஹே. நன்ஹூக்கோட லவர் வந்து அவரை விட்டுட்டு போயிடுறா. फिर भी वह दूसरी लड़की को आंख उठाकर भी नहीं देखता. பிறகும் கூட அவர் வேறு ஒரு பெண்ணை கண்ணெடுத்தும் அவர் பார்க்கவில்லை. உஸ் பிரேமிகா அவர் உஸ்கே பேட்டே கி ரக்ஷா கே லியே அப்னி ஜான் பி தேத்தா ஹே. அந்த காதலி மற்றும் அவளுடைய பையனை பாதுகாப்பதற்காக தன்னுடைய உயிரை கூட கொடுக்கிறார். உஸ்கி கஹானி படுக்கர் ஆங்கே டபடபா ஜாத்தி ஹே. இந்த கதையை படிச்சுட்டு நம்மளோட கண்களில் தண்ணீர் ததும்பி வரும். ஐசே ஹஜாரோं குண்டோं का स्वागत है. அப்படிப்பட்ட அந்த ஆயிரக்கணக்கான குண்டர்களை நாம் வரவேற்போம். அஃப்சோஸ் है आज गुंडे का अर्थ ही अलग है. வருத்தப்படுற விஷயம் என்னவென்றால் இன்றைய குண்டர்கள்ங்கிற அர்த்தமே ஒரு தனி விதமாக இருக்குது, மாறி போயிடுச்சு இல்லையா? அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த குண்டா அப்படிங்கிற கதை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கம்மா, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தேவைப்பட்ட கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.